கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நீங்க இந்த உலகத்திலே வந்து யாரை நம்புகிறீர்கள்? இந்த மாமிசமான இந்த மனுஷர்களை நீங்க நம்புகிறீர்களா? இந்த உலகத்து மனுஷர்கள் அவர்கள் உங்களை வந்து ஏமாற்றுகிறவர்கள், அவர்கள் பொய்க்காரர்கள், அவர் ஏமாற்றுக்காரர்கள். அப்ப நீங்க அவர்களைத்தான் இன்றைக்கு நம்புகிறீர்கள். அவர்களுடைய பொய் வார்த்தைகளை நம்பி நீங்க ஏமாந்து போறீங்க. அதே போல ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகுகிறீர்கள். ஒரு மனுஷன் வந்து உங்களுக்கு எவ்வளவு பொய்யை பேசுகிறான், எவ்வளவு ஏமாற்றுகிறான் பொய் வார்த்தைகளை பேசி. அப்ப நீங்க அவனுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்க இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகுகிறீர்கள். ஆண்டவரை நீங்கள் நம்புவதில்லை, மனுஷனையே நம்புகிறீர்கள். ஆனால் நீங்கள் ஆண்டவரை நம்பாமல் மனுஷரை நம்பி அவனுடைய பேச்சு அவனுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் திரிவீர்களாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் சபிக்கப்படுவீர்கள். இது நான் சொல்லல, வேதத்திலே வந்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப நாங்கள் இன்றைக்கு வேதத்திலே வந்து பார்க்கிற பொழுது எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க இன்றைக்கு வந்து மனுஷனை நம்பி ஆண்டவரை விட்டு விலகுறீங்களா? நீங்க நிச்சயமாக சபிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஏன்னு சொன்னா இந்த வார்த்தை சொன்னது வந்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏன்னு சொன்னா அவருடைய வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. அப்ப நீங்க மனுஷனை இன்றைக்கு நம்புவதால் உங்களுக்கு என்ன பலன் இருக்குது? அவன் ஒரு பொய்க்காரன், ஒரு ஏமாற்றுக்காரன். மனுஷனை நம்ப வேண்டும் தான், ஆனால் எல்லா காரியத்திலையுமே எல்லா நேரத்திலையுமே அவனை நம்புவது முட்டாள்தனம். அப்ப நீங்க மனுஷனை நம்புவதால் உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் எந்த ஒரு பலனுமே கிடைப்பதில்லை. அவன் எங்களை எவ்வளவு ஏமாற்றுகிறான், எங்களுக்கு எவ்வளவு வேதனைப்படுத்துகிறான், எவ்வளவு துன்பப்படுத்துகிறான். அவன் தன்னுடைய தேவைக்காகவும் தன்னுடைய சூழ்நிலைக்காகவும் தான் அவன் எங்களோட பழகி எங்களை ஏமாற்றுகிறான், எங்களோட பொய் வார்த்தைகளை பேசுகிறான். அப்ப நாங்க வேதத்திலே பார்க்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அப்ப நாங்கள் இன்றைக்கு ஆண்டவரை நம்புற போது, அவருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் நன்மை, எங்களுக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவான காரியங்களாகவே நடக்கும். அப்ப நாங்கள் மனுஷனை நம்பி இன்றைக்கு ஆண்டவரை விட்டு விலகுறோமாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக சபிக்கப்பட்டவர்கள், நாங்கள் சபிக்கப்படுவோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்படித்தான் சொல்லுகிறது. அப்ப நீங்க மனுஷனை நம்புவதை குறைத்து கொள்ளுங்க. அவன் நல்லவன் அல்ல, மனிதன் நல்லவன் அல்ல. அவன் ஏற்ற காலத்தில் அவன் சூழ்நிலைக்கு ஏற்றவாறே அவன் மாறிக்கொண்டே இருப்பான். ஆனால் எங்களுடைய ஆண்டவர் வந்து அப்படி இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் மாத்திரமே உண்மை உள்ளவர், அவர் மாத்திரமே எங்கள் மேல் அன்பு உள்ளவர், பாசம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர். அவர் நாங்கள் தப்பு செய்கிற நேரங்களிலும் எங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.